திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது சத்யா மூவிஸின் 3 முகம் படத்தை பற்றி பார்ப்போம். சத்யா மூவிஸ் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட நிறுவனம். எம்ஜிஆர் தொடர்ந்து கதாநாயகன் நடித்து வந்தார். சிஎம் ஆன பிறகு அடுத்து ஹீரோ யாரை போடலாம் என்று நினைத்த போது நினைவுக்கு வந்தது ரஜினிகாந்த். அவரை வைத்து இராணுவ வீரன் என்ற படத்தையும் எடுத்தார்கள். படம் சுமாராக போனது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினியை வைத்து 3 முகம் என்ற படத்தை தயாரித்தனர். படம் மெகா ஹிட் ஆனது. தொடர்ந்து ரஜினியை வைத்து படம் எடுத்தனர். ரஜினிகாந்த் 3 வேடங்களில் நடித்திருக்கிறார். அலெக்ஸ் பாண்டியன், ஜான், அருண் 3 பாத்திரங்களிலும் வெவ்வேறு நடிப்பை நடித்து ரசிகர்களை கவர்ந்து உள்ளார். இப்படத்தில் ராதிகா, தேங்காய் சீனிவாசன், செந்தாமரை, சங்கிலி முருகன், சிலுக்கு, சுமிதா மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் ஏ. ஜெகநாதன். ரஜினியை முன்னணி ஹீரோ என்கிற அந்தஸ்தை உயர்த்திய முக்கியமான படங்களில் 3 முகம் ஒன்று. அலெக்ஸ் பாண்டியன் என்கிற காவல்துறை அதிகாரியாக கம்பீரமும் ஸ்டைலும் கலந்து ரஜினி நடித்த இந்த கேரக்டரை எவராலும் மறக்கவே முடியாது. ரஜினி 3 வேடங்களில் நடித்த முதல் படம் 1982இல் வெளியானது. வணிக ரீதியான வெற்றி பெற்ற படம் இது. பக்கா கமர்ஷியல் படம். உடலை சற்று குறுக்கி கண்களை மேலே சுழற்றி தெனாவட்டான நடைவுடன் அலெக்ஸ் பாண்டியன் வரும் காட்சி திரையரங்கில் ஆரவாரத்தில் நிறைந்திருக்கும். இந்த படத்தில் ஸ்பெஷல் விக்கு வைத்த ரஜினி சிறப்பு பல் செட்டு பொருத்தி தன் முக அமைப்பை நீள்வட்டத்தில் மாற்றி கொண்டார். இந்த படத்தில் 3 ரஜினிகள் இருந்தாலும் துளி குழப்பம் கூட வராத அளவுக்கு நேர்த்தியாகவும் எளிமையாகவும் திரைக்கதையை எழுதியிருந்தார் டைரக்டர் ஏ. ஜெகநாதன். தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரி இந்த வரிசையில் ரஜினிக்கு ஒரு அலெக்ஸ் பாண்டியன் ஒரு முக்கியமான கேரக்டர். அமெரிக்காவில் திரும்பும் தன் மகன் வரவேற்று காத்திருக்கிறார் தேங்காய் சீனிவாசன். அவனோ சாமியார் கோலத்தில் வருவதை பார்த்து திகைத்து போகிறார். அடம்பிடித்து ஆன்மீக பாதையில் சொல்லும் அவனை நல்வழிப்படுத்தி சராசரி மனிதனாக்குவதற்காக ராதிகாவின் உதவியை நாடுகிறார் தேங்காய் சீனிவாசன். சில கிளுகிழுப்புக்கு காட்சிகள் பிறகு சாமியார் மனம் மாறி இயல்பான ஆசாமியாக மாறியிருக்கிறார். ரஜினி அருண் கேரக்டரில் இயல்பான நடிப்பும் சண்டை காட்சிகளும் சிறப்பாக செய்திருக்கிறார். பிற்பகுதியில் 3வது ரஜினி தான் ஜான். சற்று நளினம் கலந்த ரவுடி பாத்திரம். ஸ்டைலாக சாராயக்கடையில் தண்ணீர் கையில் ஊற்றி குடிப்பது புதுமை. காமெடியாக நடித்துள்ளார். தந்தையின் மரணத்திற்கு மகன்கள் பழிவாங்கும் மசாலா கதைதான். 3 ரஜினியை திறமையை அழகாக காட்டி உள்ளார் டைரக்டர் ஜெகநாதன். வசனங்கள் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினால்தான் தீப்பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும். பஞ்சு வசனங்கள் எழுதியது பீட்டர் செல்வகுமார். கதையை எழுதியவரும் இவரே. சிலுக் சுமிதா டான்ஸிற்கு கேரக்டருடன் நடித்திருக்கிறார். இந்த படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் என்னும் சிறப்பு விருதை ரஜினி பெற்றார். இதன் பிறகு ரஜினி எத்தனையோ படங்களில் போலீஸ் ஆஃபீஸர் நடித்திருந்தாலும் அலெக்ஸ் பாண்டியன் எப்போதுமே ஸ்பெஷல் தான். ரஜினிகாந்த் சிறப்பு என்னவென்றால் அவரின் தனித்துவமான ஸ்டைல் தான். ஒரு இயல்பான நடிகர் திரைக்கதைக்கு என்ன தேவையோ அதனை மட்டும் செய்வார். அவர் ஸ்டைலில் வேறு யார் செய்தாலும் அதை ரசிக்க முடியாது, உணரவும் முடியாது. ஏனென்றால் அது நடிப்பல்ல, அவரின் அடையாளம். இந்த படத்தின் பாட்டுகளை சூப்பருங்க. தேவாமிர்தம் ஜீவாமிர்தம் பெண்தான், சந்திரோதயம் சூரியோதயம் கந்தான், தூரவரும் என்ன சுகம் தரும் என்றும் பெண்ணோடும் கொஞ்சங்கள் உண்டாகும் பேரின்பம். டிஸ்கோ ராமா, டிஸ்கோ கிருஷ்ணா, டிஸ்கோ தீவானா தீவானா. அடுத்தது, நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு, நான் தைத குறும்பு உண்டாச்சி கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு. அடுத்தது, ஆசையுள்ள ரோசக்கார மாமா, பூனை போல ஏக்கம் கொள்ளலாமா. அடுத்தது, எத்தனையோ பெட்ட புள்ளு எங்கெங்கேயோ பார்த்தேன், உன்னை போல யாரும் இல்லை பார்த்தாவுடன் வேத்தேன். இந்த படம் 250 நாள் ஓடிய வெற்றி பெற்ற படங்க. நன்றிங்க.